ரெடி மேடையை இன்னும் அழகாக்குறதுக்காக we have a special person coming to the stage. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் தனக்கு அப்படின்ட்டு ஒரு புதிய பாதையை உருவாக்குனவர், தன்னுடைய பேச்சாற்றலால் 1000ல் ஒருவன் அப்படின்ற பெயரையும் வாங்கினவர். சிங்கிளா நடிச்சு மிரட்டுவார், சிங்கிள் டேக்ல முழு படத்தையும் எடுத்து கலக்குனவர். அண்ட் தன்னோட ஒவ்வொரு படைப்பிலையும் ஒரு தனித்தன்மையை வச்சு நம்ம எல்லாரையுமே என்னைக்குமே என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான கலைஞன் தான் இந்த மேடைக்கு வர போறாரு. We are very happy and proud to welcome பார்த்திபன் சார். விஜய் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஜோடி ஆர் யூ ரெடி பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஸோ இது ஒரு கிராண்ட் ஃபினாலே. எனக்கு பின்னாலேயும் ஒரு அழகான ஒரு ஜோடி ஒன்று இருக்குது. அதை நான் அப்புறம் அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. சாண்டி மாஸ்டர், ஸ்ரீதேவியெல்லாம் வந்து நான் ரொம்ப குட்டி பொண்ணா இவ்வளோண்டு பொண்ணா என்னுடைய படத்தில் அறிமுகப்படுத்தினேன் சுகமான சுமைகளில். நிக்கி கல்குயின், நிக்கி கல் ராணி, அதான் நிக்கி கல் குயின். சார் அது இப்போதான் சார் எனக்கு புரிஞ்சுது. ஸோ டீன்ஸில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எங்களுக்கு ஜாஸ்தி. நீங்களே சொல்லிடலாம், வாட் இஸ் நியூ இன் டீன்ஸ்? ஸோ என்னுடைய டீன்ஸ் இந்த படத்தில் என்ன புதுமையாக இருக்கும்னா, இது வரைக்கும் நான் எடுத்த படத்திலே ரொம்ப அதிகமான கமர்ஷியலாக ஓடக்கூடிய படம் இந்த படமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, பொதுவாகவே நான் ஏதாவது படம் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன்ற ஒரு குழப்பம் பொதுமக்களுக்கு இருக்கும். இந்த படத்தில் அப்படி இல்லாமல் ஒரு 13 குழந்தைங்களை வச்சு இந்த படத்தை எடுக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வந்து குடும்பத்தோட ஆடியன்ஸ் வந்து படம் பார்ப்பாங்க. அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுதான் இந்த படத்தோட புதுமை நான் நினைக்கிறேன். ஓகே, லவ்லி. அப்புறம் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நானே ரொம்ப கர்வமாக இருக்கேன். இந்த தடவை கர்வத்துக்கு காரணம் நான் கர்ப்பமாக இருக்கேன் சார். கர்ப்பம்னா வயிற்ற பார்க்கக்கூடாதுங்க, இது வந்து மனசை பார்க்கறது. அந்த கர்ப்பம் இது. 13 குழந்தைங்கள மனசில் சுமந்துட்டு இருக்கேன். அடுத்த மாதம் அந்த குழந்தைகள் எல்லாமே வெளியே வர போகிறாங்க. அப்படிப்பட்ட பிரமாதமான குழந்தைங்கள நம்ம சுமந்துட்டு இருக்கும்போது மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவங்க எல்லாருமே நாளைக்கு ஸ்டார் ஆக போகிற குழந்தைங்கள நான் இன்றைக்கி வச்சு படம் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இவ்வளோ வருஷமாக நிறைய காதலிகள் வந்திருக்காங்க. காதலியோட உருவங்கள் மட்டுமே மாறிட்டு இருக்கே தவிர அந்த காதல் அப்படியே தான் இருக்கும். இப்போவும் எனக்கு ஒரு ஜோடி ஒன்று இருக்குது. உங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஜோடி யாருன்ட்டு. எஸ், தயவுசெய்து எடுத்துகிட்டு வாங்களேன். இவ தான் என்னுடைய ஜோடி. இவ என்னுடைய நிரந்தர ஜோடி. நான் செத்தாலும் என் கூடவே இருக்க போகிற ஒரு ஜோடி இவ தான். அப்படியே ஜூம் இருந்தால் அந்த ஜூம் பண்ணி பாருங்கள், அது யாருன்னு தெரியும். என்ன ரொம்ப சந்தோஷமாக புதுமையான படைப்புகள் காரணமாக இருக்கிறது காரணம் இந்த காதல். நான் சினிமா மேலே வச்சிருக்க ஒரு காதல். இதை நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், சினிமா மேலே என்றுமே தீரா காதல் உள்ள ஒரு உன்னதமான கலைஞன். ஸோ நீங்கள் இந்த செட்டுக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, மகிழ்ச்சியும் கூட. டீன்ஸ் திரைப்படத்தை பற்றியும் இன்னும் ஃபர்தராக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பேசுவோம் சார். அண்ட் ப்ளீஸ் கோ அண்ட் ஹேவ் யூ சீட் சார்.